டு கலி கிரிக்கெட்டர். எல் கிளாசிகோ மேட்ச் சென்னை வர்சஸ் ஆர்சிபி. மேட்ச் எங்க போச்சு? 17 வருஷம் 6155 நாளுக்கு அப்புறம் ஆர்சிபி சென்னையில ஜெயிச்சிருக்காங்க. மேட்ச் எங்க போச்சு? பொறுமையா பார்ப்போம். முதல்ல டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணாங்க. சால்ட்டும் கோலியும் ஓப்பனிங் இறங்குனாங்க. ஆனால் கோலிக்கு பேட்டில் படவே இல்லைங்க. சால்ட்டு பிரிச்சுட்டாரு. குயிக்கானார். பவர் பிளே சூப்பராக யூஸ் பண்ணாரு. மறுபடியும் எம்எஸ்டி மகேந்திர சிங் தோனி யாருன்னு காட்டினாருங்க. செம்ம ஸ்டெம்பீட்டு. அங்கே மூமெண்ட் டவுன் ஆச்சு. பட் படிக்கல் வந்தார். ஒரு டீம் மேட்சை எப்படி வின் பண்ணாங்கன்னா கோலிக்கு ஒட்டவே இல்லைன்னு தெரிஞ்சு படிக்கல் ரிஸ்க் எடுத்து ஆடினாரு. 2 6 ஒரு 4 அது வேல்யூவாக இருந்துச்சு. அப்புறம் படிக்கல் அவுட் ஆனா அப்புறம் ரஜத் படிதார் வந்தார். அங்கே தாங்க சொல்கிறேன், ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா அதாவது 4.5ல் சால்ட் அவுட் ஆனார். 32 ரன் அடிச்சு 16 பாலுக்கு. அந்த மூமெண்ட் அப்படியே இருந்துச்சு. கோலிக்கு பேட்டில் படவே இல்லை. அப்புறம் படிக்கல் வந்து நல்லா அதாவது பார்த்தீங்கன்னா பவர் பிளே முடிஞ்ச அடுத்த ஓவர் 7 5 ரன் அடித்தார் ஜடேஜாவை. அந்த டீமாக விளாண்டதுக்கான அத்தாசாட்சி அதெல்லாம். அவரை படிக்கல் பார்த்தீங்கன்னா கெய்த்வாட்ட அவுட் ஆனது. அது வந்து செம்ம கேட்ச், வேற லெவல் கேட்ச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11 போட்டார். அதில் இருந்தாங்க ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 17ல் ஒரு கேட்சை விட்டாங்க, 19ல் ஒரு கேட்சை விட்டுருக்காங்க, 31ல் ஒரு கேட்ச் விட்டுருக்காங்க. ரஜத் படிதார் அடிச்சது 51. 3 கேட்ச் விட்டுருக்காங்க. 16 ரன் கொடுத்துருக்காரு. அப்புறம் 100 அகமது போட்டு தான் கேட்ச் விட்டாங்க. அதுக்கு அடுத்த பாலே கோலி விக்கெட் எடுப்பாருங்க. மறுபடியும் மூமெண்ட் வந்து சென்னைக்கு சூப்பர் கிங்ஸ் போச்சு. படிதார் மறுபடியும் மூமெண்ட்டை பேக் பண்ணார். ஏன் 14வது ஓவர் 15 ரன் அடித்தார். அவங்க ஒரே ஒரு இது ஸ்ட்ராட்டஜியில் கிளியராக இருந்தாங்க. என்னன்னு நினைக்கிட்டோம், நம்ம மூமெண்ட் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருந்தாங்க. அப்புறம் லிவிங்ஸ்டன் வந்தார், சுத்தார், ஒரு 6 போச்சு. அடுத்த பால் அவுட் ஆகிட்டார். 15வது ஓவர் கலில் போட்டு 4 ரன் கொடுத்தாரு. 15வது ஓவர் போட்டு 4 ரன் கொடுத்தாரு. மறுபடியும் சென்னைக்கு அவர் மூமெண்ட்டத்தை கொண்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா படிதார் மறுபடியும் 51க்கு அவுட் ஆகிட்டார். 19வது ஓவரில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரன் தாங்க கொடுத்தாரு. 19வது ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். 20வது ஓவரில் சாம் கரன் சுட்டி குழந்தை 3 6 கொடுத்தாரு. டிம் டேவிட் பொழந்துட்டார். பார்த்தீங்கன்னா மேட்ச் அங்கே தான் போச்சு. அது ரோலர் கோஸ்டர் மாதிரி போச்சு. ஆனால் ஆர்சிபி வேற லெவல். அதாவது மூமெண்ட்டை கேரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சால்ட் நல்ல ஸ்டார்ட்டு. படிக்கல் கேமியோ ஆடினார். படிதாருக்கு விட்ட 3 கேட்ச் விட்டு தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. கோலிக்கு சரியாக படலைங்க. ஆனால் கோலிக்கு 10 ரன் போட்டு அந்த அடித்து அடுத்த பால் 6 அடிச்சாரு பாருங்க. கிங் கோலின்னா யாருன்னு காட்டினாங்க. பார்த்தீங்கன்னா 195 அடிச்சாங்க, சரியாக தெரில. பட் சேசிங்க்கு இறங்குனாங்க. அது ஏங்க கெய்த்வா, நீங்களே ஓப்பனிங் இறங்கலாமே, ஏன் தேவையில்லாமல் ராகுல் திருப்பதியை டெஸ்டிங் பண்ணுறீங்க? ஃப்ளெமிங் பேட்டிங் கோச், நீங்கள் ஆக்ஷனில் உட்காந்துருக்கவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோன்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் பரிசோதிக்கணுமா? டீம் மீட்டிங்கில் அதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா படிதார் இருந்துச்சு, ராகுல் திருப்பதி வந்து சொன்ன மாதிரி ஆடல. கெய்த்வாடு அடித்தார், நல்ல கேட்ச். மேட்ச் எங்கே போச்சுன்னா அந்த ஃபீல்டிங் கம்பேரிசன் தான். அது வந்து இப்போ கைக்கு வந்த கேட்சுனாலும் ஹைட் எவ்வளோ ஹைட் ஏறிச்சு கெய்த்வாட் அடிச்சது. கெய்த்வாட் நின்றுருந்தா என்னென்னா நடந்திருக்கலாம். கெய்த்வாட் ஆகிட்டார். அப்புறம் உள்ளே வந்த ஊடா எதுக்கு வந்தாருன்னே தெரில. அவர் வந்தோன்னே வந்தேன் சென்றேன்னு கிளம்பிட்டார். அப்புறம் இம்பேக்ட் பிளேயராக தூபே வந்தார். அவர் வந்து தான் ஃபஸ்ட்டு 6 அடித்தார். எத்தனாவது ஓவரில்? 10வது ஓவரில் அடிக்கிறாருங்க ஃபஸ்ட்டு 6. நீங்கள் 200 சேஸ் பண்ணுங்கிறப்ப 10வது ஓவரில் போய் ஃபஸ்ட்டு 6 அடிக்கலாம் எப்படிங்க? பவர் பிளேயில் அவங்க ஸ்கோரை சொல்கிறேன் கேட்டுவாங்க. அதாவது ஸ்விங்கிங் மாஸ்டர் புவனேஸ்வர் குமாரும் ஏர்சல் உட்டும் போட்டாங்க. 4 ஓவர் ஸ்பெல்லு, ஆளுக்கு 2 ஓவர், 18 ரன் 2 விக்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிளே முடிவில் 30க்கு 3 விக்கெட்டு, 10 ஓவருக்கு 65க்கு 4 விக்கெட்டு. இங்கே தான் மூமெண்டம் பிரேக் ஆச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா